ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் நெக்கு டிசைன் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மெயின் கிளாத்தை வந்து நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங்கில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த லைனிங்கை தூக்கி மேலே வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பின்னு போட்டுக்கலாம். பின்னு போட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். இப்போ அந்த வளைவு வார இடத்துல அப்படியே ஊசி குத்தி நிறுத்திட்டு வளைவு வார இடத்துல இந்த மாதிரி நிறுத்தாமல் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு போல் துணி விட்டுட்டு நம்ம அதில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். அந்த வளைவு வாரத்தில் அந்த மாதிரி பொறுமையாக பார்த்து கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வளைவு வார இடத்துல இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நகத்தை வந்து நம்ம விரலை வந்து உள்பக்கமாக விட்டுட்டு அந்த வளைவு வாரத்தில் நம்ம ஸ்டிச் பண்ண பாருங்கள். அதில் இந்த மாதிரி விரலை வச்சு உள்பக்கமாக விட்டு திருப்பி எடுக்கலாம். திருப்பி எடுத்ததுக்கப்புறமா இப்போ அதை நீட்டாக எடுத்து விட்டுட்டு அயர்ன் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அயர்ன் பண்ணதுட்டு வந்துட்டேன். அயர்ன் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து லைனிங்கை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கலாம். அடுத்ததே நம்ம அதே மாதிரி லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நம்ம இதில் வந்து பார்டரை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஃப்ரண்டில் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து நான் பார்டர் வந்து ஒரு 2.5 இன்ச்சில் நான் பார்டர் எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கமாக நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம நெக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஆம்கோலில் வந்து நம்ம அந்த டாட் பிடிப்போம் பாருங்கள். அந்த டாட் எந்த இடத்துல வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த பார்டரை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். உள் பக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்க மாதிரி நல்ல பக்கத்துலேயே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 2 இன்ச்சு நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி
இந்த பக்கத்தையும் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். அதுங்க 2 இன்ச்சு இருக்குது. அந்த 2 இன்ச்லேயே நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கலாம் கீழே மேலே வரைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து டாட்டை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். சென்டர் டாட், அந்த மெயின் டாட் வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதில் நம்ம வந்து நீளம் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். ஒரு டாட்டு பிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா செகண்ட் டாட்டு உப்பட்டி பக்கத்தில் வருது, அதே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு பிடிச்சிட்டு நீளம் வந்து 2.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் ரவுண்டு நம்ம ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது வந்து 1/4 இன்ச் அளவு பிடிச்சி மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு கேப் விட்டு அந்த டாட்டை நம்ம பிடிச்சி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குன்னு. 2 பக்கமாக நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.